அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மாரினா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வணக்கம். டான் தமிழொலி இரவு நேர பிரதான செய்திகளுடன் புலேந்திரன் சுலக்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து நீக்கும் பிரேரணை நிறைவேற்றம். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் காப்பீட்டுத் தொகையை குறைப்பதற்கு அமைச்சரவை அனுமதி. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை சுமார் 200 பேர் பார்வை. கிளிநொச்சி மாயவனூரில் யானை மனித மோதலை தடுக்கும் வகையில் கலந்துரையாடல். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பங்களிப்பு மூலோபாய திட்டம் தொடர்பில் மட்டக்களப்பில் கலந்துரையாடல். திருகோணமலையில் மனைவியை கொலை செய்த குற்றச்சாட்டில் கணவருக்கு மரண தண்டனை. தொடர்வது முதன்மை செய்தி. தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து நீக்கும் பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான வாக்கெடுப்பில் ஆதரவாக 177 வாக்குகள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை பதவியிலிருந்து நீக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த வாக்கெடுப்பில் குறித்த பிரேரணைக்கு எதிராக எந்த ஒரு உறுப்பினரும் வாக்களிக்கவில்லை. இது ஒரு உறுப்பினர் இந்த வாக்கெடுப்பதில் நடுநிலை வகித்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையினர், அதாவது 113 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தால் இந்த பதவி நீக்கும் பிரேரணையை நிறைவேற்ற முடியும். ஆகவே 177 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்திருந்த நிலையில் பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளதான அறிவிப்பை சபாநாயகர் யகத் விக்ரமரட்ன இன்று நாடாளுமன்ற சபையில் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இளைஞர் கழகங்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதான எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். இளைஞர் கழகங்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதா என்ற குற்றச்சாட்டுகள் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுள்ளதா என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். நிலையற்கட்டளை 27(2) கீழ் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச என்று இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார். පිහිටුවා තිබූ සියලු යෞවන සමාජවල නීත්‍යානුකූල භාවය අහෝසි කර නව යෞවන සමාජ පිහිටුවීමේ சகல இளைஞர் கழகங்களும் அரசியல் மயமாக்கலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளது என்று அரசாங்கத்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக அரசியல் நலன்களின் அடிப்படையில் இளைஞர் கழகங்களுக்கு நிறைவேற்று தர உத்தியோகத்தர்களை நியமிக்கும் திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த இளைஞர் கழக அமைப்பினது இறையாண்மை மற்றும் ஜனநாயக செயற்பாட்டை ஆபத்தில் ஆழ்த்தி புதிய கட்டளைகள் மூலம் தமது அரசியல் கூட்டாளிகளுக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கும் முயற்சியாக இது தெரிகின்றது. எனவே இது தொடர்பாக அரசாங்கம் இந்த சபையில் விளக்கத்தை வழங்க வேண்டும் என்பதை நான் இங்கு வலியுறுத்துகின்றேன். අවදානමට ලක් කරමින් නව නියෝගමාලාවක් මගින් දේශපාලන හිතපොතුන් සඳහා வரி விதிப்பின்மையினால் சின்ன வெங்காய உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். வரி விதிப்பின்மையினால் பாதிக்கப்பட்டுள்ள சின்ன வெங்காய உற்பத்தியாளர்களுக்கான நிவாரணம் என்னவென்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன தலைமையில் இன்று கூடியது. அதன் போதே அவர் இந்த கேள்வி எழுப்பியுள்ளார். பிட்டி, புத்தூர், ஆவரங்கால், வாதரவத்தை போன்ற கிராமங்கள் இந்த சிறுதானிய சிறு விவசாய உற்பத்திகளில் ஈடுபடுகின்றார்கள். அதேபோல வலிகாமம் வடக்கிலே பலாலி, கட்டுவன், குறும்பசிட்டி, தெல்லிப்பளை, காங்கேசந்துறை, வசாவளான், தைட்டி, மாவட்டபுரம், பன்னாலை, அளவட்டி, மல்லாகம், ஏழாலை கிராமங்களைச் சேர்ந்தவர்களும் இந்த சின்ன வெங்காயம் மற்றும் பீட்ரூட், கரட் போன்ற உற்பத்திகளிலே, உருளைக்கிழங்கு, திராட்சை போன்ற உற்பத்திகளிலே ஈடுபடுகிறார்கள். வடமராட்சியினுடைய அம்பன், குடத்தனை, போக்கரப்பு, கேவில், கரவட்டி, நெல்லியடி,
யாக்கரை, தம்பசிட்டி, மண்டான், கரணவாய் கிராமத்து மக்கள் பெரிய அளவிலே இந்த சிறுதானிய உற்பத்தி, சிறு விவசாய உற்பத்திகளிலே ஈடுபடுகின்றவர்கள். அதேபோல தென்மராட்சியிலே மிருசுவில், மட்டுவில், நுணாவில், விடத்தல்பளை, எழுதுமட்டுவாள், வரணி, கெட்பேலி போன்ற கிராமங்களை சேர்ந்தவர்களும் இந்த உற்பத்திகளில் ஈடுபடுகின்றார்கள். நீங்கள் இதில் தொடர்ச்சியாக பார்த்தால் எவ்வளவு பெரும்பாலான விவசாய கிராமங்கள் வலிகாமம் மேற்கிலே பண்டத்தரிப்பு, சாந்தை, மாதகல், இளவாலை, சித்தங்கேணி, வட்டுக்கோட்டை, பாண்டுவெட்டை, பொன்னாலை போன்ற கிராமங்கள் இந்த உற்பத்தி துறையிலே மிகப்பெரிய அளவிலே ஈடுபடுகின்ற கிராமங்கள். அதே போல நீங்க தீவகத்திலே வேலனை, அல்லப்பிட்டி, மங்கும்மான், மண்டதீவு, அனலதீவு, சுருவில் அந்த கருத்திலே தருகிற கௌரவ சபாநாயகர் அவர்களே, இது முக்கியமானது. என்றால் இந்த கிராமங்களில் நடக்கின்ற இந்த உற்பத்தி முறைகளுக்கு காலங்காலமாக அவருடைய உற்பத்தி நடைபெறுகிற பொழுது வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கடந்த 2 ஆண்டுகள் இப்பொழுது அவருடைய உற்பத்தி செய்யப்படுகிற பொழுது வரி விதிக்கப்படாமையினால் அந்த சின்ன வெங்காய உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொழும்புக்கு கொண்டு வந்த வெங்காயம் லொரியோடு அப்படியே தெருவிலே கொட்டிட்டு போன நிலைமை இருக்கிறது. கடுமையாக இளம் விவசாயிகள், புதிய விவசாயிகள் கூட இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அங்கு கடத்தொழிலால் பாதிக்கப்படுகிறார்கள், விவசாயத்தால் பாதிக்கப்படுகிறார்கள், வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கான நிவாரணம் என்ன என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே கேட்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் காப்பீட்டுத் தொகையை குறைப்பதற்கு அனுமதி கிடைத்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் காப்பீட்டுத் தொகையை குறைப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற அமைச்சரவை அறிவிப்புகளை வெளியிடுவதற்கான வாராந்த செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டார். පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් සඳහා වූ සමූහ රක්ෂණාවරණය සීමාව සංශෝධනය කිරීම. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்போது 1 மில்லியன் ரூபாய் காப்பீட்டுத் தொகையாக வழங்கப்படுகிறது. அதனை 2,50,000 ரூபாயாக குறைப்பதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் அக்டோபர் 19 ஆரம்பிக்கின்ற காப்புறுதி ஆண்டிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கான காப்பீட்டு அனுகூலத்தை பெற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 10 රක්ෂණාවරණ සීමාව රුපියල් ලක්ෂ 2.5 දක්වා අඩු කිරීමට යෝජනා කළා. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் 6 எலும்புக்கூட்டு தொகுதிகள் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இன்று புதிதாக 6 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டவற்றில் 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் இன்று முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று 31வது நாளாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. மொத்தமாக இதுவரை 141 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 130 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை செம்மணியில் தற்போதுள்ள மனித புதைகுழிகளை விட அயலில் மேலும் மனித புதைகுழியில் உள்ளனவா என்பதனை ஆராயும் நோக்கில் இன்றும் ஸ்கேன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதேவேளை செம்மணி மனித புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை இன்று சுமார் 200 பேர் பார்வையிட்டனர். சான்று பொருட்கள் இன்று பிற்பகல் 1:30 மணி முதல் மாலை 5 மணி வரை மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்ட வேளை 200 பேர் பார்வையிட்டனர். மனிதனோடு தொடர்புடைய சான்று பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் அகழ்வுகளிலும் மனிதனோடு தொடர்புடைய சான்று பொருட்கள் மீட்கப்பட்டால் அவற்றையும் காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முடிவடைந்த ஸ்கேன் பரிசோதனை அறிக்கை வரும் 3 வார காலத்துக்குள் நீதிமன்றத்திற்கு ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் அணியினரால் சமர்ப்பிக்கப்படுறதுக்கு உள்ளது. புதிதாக 6 மனித எலும்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டதுடன் ஏற்கனவே அடையாளப்பட்ட எலும்பு தொகுதிகளில் 4 எலும்பு தொகுதிகள் புதிதாக எடுக்கப்பட்டது. மொத்தமாக 141 மனித எலும்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டதுடன் 130 மனித எலும்பு தொகுதிகள் முழுமையாக வெளியே எடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சான்று பொருட்கள் காட்சிப்படுத்தல் என்பது காணாமல் போன குடும்பத்தவர்களுக்கும் பொதுமக்களினுடைய பார்வைக்காகவும் மதியம் 1:30 தொடக்கம் பிற்பகல் 5 மணி வரை நடைபெற்றது. இந்த பார்வைப்படுத்தல் நிகழ்வுக்கு கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் அதே வேளையில் பொதுமக்களும் பங்களிப்பு செய்து காட்சிப்படுத்தலை பார்வையிட்டதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது.
43 சான்று பொருட்கள் தான் காட்சிப்படுத்தப்பட்டது. ஏன்னு சொல்லி சொன்னால் 54 சான்று பொருட்களில் தனி மனிதனை சாராத ஏனைய சான்று பொருட்களும் இருந்ததால் அது விலக்களித்து தான் தனி மனிதனோட தொடர்போட எலும்பு தொகுதிகளோட தொடர்பான சான்று பொருட்கள் மாத்திரமே காட்சிப்படுத்தலுக்கு வைக்கப்பட்டது. என்னன்னு சொல்லி சொன்னால் அடையாளப்படுத்தல் என்ற நோக்கத்தோடு தான் இந்த காட்சிப்படுத்தல் நடைபெற்றதா. யானை மனித மோதலை தடுக்கும் வகையிலான கலந்துரையாடல் இன்று கிளிநொச்சி மாயவனூர் கிராம அலுவலர் பிரிவில் இடம்பெற்றது. யானை மனித மோதலை தடுக்கும் வகையில் மனிதர்களை விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பது தொடர்பிலும் அதேபோல் விலங்குகளை மனிதர்களிடமிருந்து பாதுகாப்பது தொடர்பிலும் ஆராயும் கலந்துரையாடல் இன்று கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மாயவனூர் கிராம அலுவலர் பிரிவில் இன்று இடம்பெற்றது. காட்டு யானைகளிடமிருந்து மக்களை பயிர்களையும் பாதுகாக்கும் வகையிலான யானை வேலிகளை அமைப்பதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த பிரதேசத்தில் 22 கிலோமீட்டர் நீளமான யானை வேலிகளை அமைப்பதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த வேலைகளை விரைவாக முன்னெடுப்பது தொடர்பிலும் எதிர்காலத்தில் சிறுத்தை மற்றும் யானை தாக்கங்கள் ஆகியவற்றிலிருந்து மக்களை பாதுகாப்பது தொடர்பிலும் விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இந்த கலந்துரையாடலில் வனவள திணைக்கள அதிகாரிகள், வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள், மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் மற்றும் 22 கிலோமீட்டர் யானை வேலிகள் அமைக்கப்படும் பகுதிகளில் உள்ள கிராம அலுவலர் பிரிவுகளைச் சேர்ந்த கிராம அலுவலர்கள், பிரதேச மக்கள் என பலரும் பங்கேற்றனர். ஹட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டிகோயா போடேஸ் CNP பிரிவு குடியிருப்பு பகுதிகளுக்குள் இரவு நேரங்களில் தொடர்ச்சியாக சிறுத்தைகள் புகுவதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். குறித்த பகுதிகளில் நேற்று அதிகாலை 4:30 மணியளவில் குடியிருப்பு ஒன்றின் வாசல் பகுதியில் வளர்ப்பு நாயை சிறுத்தை ஒன்று கடித்து இழுத்துச் செல்ல முற்பட்டமை CCTV காணொளியில் பதிவாகியுள்ளது. இதனால் அப்பகுதியில் வாழும் மக்கள் அச்சமடைந்துள்ளதுடன் சிறுவர்களை வீட்டில் வைத்திருப்பதற்கும் இரவு நேரங்களில் அவசரத்திற்கென வெளியில் செல்வதற்கும் அச்சமான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடுகின்றனர். அதோடு தேயிலை மலையில் கொழுந்து பறிப்பதற்கும் அச்சமாக இருப்பதாகவும் வனவிலங்கு அதிகாரிகள் சிறுத்தைகள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். அம்பாறை ஆலியடிவம்பு பிரதேச செயலகத்தில் வெள்ள அனர்த்தம் தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. வெள்ள அனர்த்தத்தினை தடுப்பது தொடர்பில் ஆராயும் விசேட கூட்டம் இன்று அம்பாறை ஆலியடிவம்பு பிரதேச செயலக கலாசார மண்டபத்தில் நடைபெற்றது. ஆலியடிவம்பு பிரதேச செயலாளர் R. திரவியராஜ் தலைமையில் அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் MAM ரியாஸின் ஒருங்கமைப்பில் இடம்பெற்ற கூட்டத்தில் அக்கரைப்பற்று பிரதேச செயலாளர் TMM அன்சார், ஆலியடிவம்பு பிரதேச சபை உபதவிசாளர் க. ரகுபதி, அக்கரைப்பற்று மாநகர சபை பிரதி மேயர் JL வைஸ், அக்கரைப்பற்று பிரதேச சபை தவிசாளர் MA ராசிக், நீர்ப்பாசன திணைக்கள பொறியியலாளர் S. சுகிர்தன் உட்பட சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். வெள்ள அனர்த்த பாதிப்பு கடந்த காலங்களில் அனர்த்தம் ஏற்பட்டமைக்கான காரணம், அதிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கான விதிமுறைகள், எதிர்காலத்தில் வெள்ளம் அனர்த்தம் ஏற்படாமல் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டன. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பங்களிப்பு மூலோபாயத்தை திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் மட்டக்களப்பில் நடைபெற்றது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் 2026 முதல் 2029 வரையான பங்களிப்பு மூலோபாய திட்டங்கள் தொடர்பான கலந்துரையாடல் மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல்கள் அலுவலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் சட்டத்திரணி MBM சுஃபியான் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பிரதம அதிதியாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க கலந்து கொண்டார். மூலோபாய திட்டம் தொடர்பான அரசு அதிகாரிகள், உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் மற்றும் தேர்தல்கள் கண்காணிப்பு செயற்பாட்டில் ஈடுபட்ட நபர்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளும் பதிவு செய்யப்பட்டன. தேர்தல்களில் மக்களின் வாக்களிப்பு பங்கேற்பு அதிகரித்தல், தேர்தல் சட்டம் தொடர்பிலான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்தல் போன்ற மேலும் பல விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் KJM மாதவ், திட்டமிடல் பணிப்பாளர் சன்ன PD சில்வா மற்றும் தேர்தல் அலுவலக உத்தியோகஸ்தர்கள் என பலரும் கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர்.
2026 தொடக்கம் 2029 ஆண்டு வரையான காலப்பகுதிக்கான மூலோபாய திட்டமிடலை தயாரித்தல் தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் பங்கீட்டாளருடைய கருத்துக்களை அறிந்து கொள்ளும் பொருட்டு இன்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தேர்தல் ஆணையாளர் அவர்களின் தலைமையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த தேர்தல்களின் போது கடமையாற்றிய தலைமை வாக்கெண்ணும் அலுவலர்கள், சிரேஷ்ட தலைமை தாங்கும் உத்தியோகத்தர்கள், அதேபோல சமூக மட்ட அமைப்புகள், இளைஞர் விளையாட்டுக் கழகம், கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுடைய பிரதிநிதிகள், அதேபோல மகளிர் அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், ஏனைய அரச உத்தியோகத்தர்கள், விசேட தேவையுடைய பிரதிநிதிகள் உள்ளடக்கிய வகையில் எதிர்காலத்தில் தேர்தல் ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட இருக்கின்ற விடயங்கள் தொடர்பில் அவர்களுடைய கருத்துக்களை பெறுவதற்காக வேண்டி இன்றைய தினம் இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக அரசியலமைப்பு ரீதியான ஏற்பாடுகள் காணப்பட்டிருப்பினும் எல்லை நிர்ணயம் தொடர்பான பிரேரணை இன்னும் பார்லிமெண்டத்தில் சமர்ப்பித்து அதற்கு பார்லிமெண்டத்தினுடைய அனுமதி கிடைக்காமையினால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் சட்ட சிக்கல் காணப்படுகின்றன. எனவே அந்த சட்ட சிக்கல்கள் நீக்கப்படுகின்ற நேரம் தேர்தல் ஆணைக்குழுவானது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் தயாராக இருக்கின்றது. காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்கள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னார் மக்கள் முன்னெடுத்துள்ள போராட்டம் இன்று 2வது நாளாகவும் தொடர்கிறது. மன்னார் தீவு பகுதியில் புதிதாக 2ஆம் கட்டமாக அமைக்கப்படவுள்ள காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தற்போது மன்னார் மதவாச்சி பிரதான வீதியூடாக கொண்டுவரும் காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை மன்னார் நகருக்குள் கொண்டு வருவதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்றைய தினம் மன்னாரில் அமைதியான முறையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளாரின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் 2வது நாளாகவும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறித்த போராட்டத்திற்கு பூரண ஆதரவை வழங்கும் வகையில் மன்னார் நகர பகுதியில் உள்ள ஒரு சில உணவகங்களை தவிர அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன. மீனவர்கள் கடற்றொழிலுக்கு செல்லாது குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். மன்னார் தீவுக்குள் 2ஆம் கட்ட காற்றாலை திட்டங்களுக்கான மூலப்பொருட்கள் எதுவும் தீவு பகுதிக்குள் கொண்டு வரக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்த அமைதி போராட்டத்தில் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார், அருட்தந்தையர்கள், பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள், மீனவ அமைப்புகள், வர்த்தகர்கள், பொதுமக்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதேவேளை மன்னார் சவுத்ஃபார் பகுதியில் உள்ள வீதிகள் காற்றாலை மின் கோபுரங்களை கொண்டு வருவதில் ஏற்ற வகையில் திடீரென புனரமைப்பு செய்யப்பட்ட நிலையில் மக்களின் எதிர்ப்பு காரணமாக இடைநிறுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இன்று மண் மீதான அடக்குமுறைகளுக்கு எதிராக அறிவிக்கப்பட்ட தொடர் போராட்டத்தின் 3வது நாளாக மக்கள் எழுச்சியுடன் கூடிய போராட்டத்தில் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட வர்த்தக சங்கத்தினரும் அதேபோல் மீனவ சங்கங்களும் தங்களது தொழில்களை கடைகளை அடைத்து நமக்கு ஒரு நாள் ஆதரவை தந்திருக்கின்றன. அதே போல சிறு சொற்ப எண்ணிக்கையில் ஆரம்பித்த போராட்டம் இன்று நீங்கள் பார்க்கும் பொழுதும் வெளிப்பட்டு மக்கள் எழுச்சியாக மக்களுக்கு எதிராக அடக்குமுறைக்கு எதிராக குரலாக ஓங்கி எழுச்சிருக்கிறது. இதில் அருட்தந்தையர்கள், பொது அமைப்புகள், அதே போல பல அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், மக்கள் பிரதிநிதிகள் எல்லோரும் கலந்திருக்கிறோம். உண்மையாகவே எங்களுடைய மன்னார் தீவும் அல்லது மன்னார் மாவட்டமும் வாழ்வா சாவாண்ட ஒரு போராட்டத்தை இந்த நாட்களிலே நாங்கள் அதற்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த காற்றாலை, அந்த மன்னகலு போன்ற திட்டங்கள் இந்த மன்னார் தீவிலும் மன்னார் மாவட்டத்திலும் அது நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் இந்த மன்னார் மக்கள் வாழ முடியாத ஒரு சூனிய பிரதேசமாக, அழிவுள்ள ஒரு பிரதேசமாக மன்னார் தீவும் மன்னார் மாவட்டமும் மாறிவிடும். தீவு மக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தற்போது வீதியில் இறங்கக்கூடிய நிலைக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த திட்டத்தை ஆரம்பித்து அல்லது செயற்படுத்துகின்ற முகவர்கள் அல்லது அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சேவனாக இருக்கட்டும், மன்னார் அபிவிருத்தி குழு சேவனாக இருக்கட்டும், அவர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகள் எல்லாமே இன்று பொய்யாகி இருக்கின்றது. எனவே மக்கள் இன்று வீதியில் இறங்கியிருக்கின்றார்கள். மக்கள் மாத்திரமல்ல, பல தொழில்கள், அதாவது இன்று கடைகளை பூட்டி தொழில்களை நிறுத்தி, கடல் தொழில்களை நிறுத்தி இந்த மக்கள் வீதியில் உட்காரக்கூடிய நிலை இங்கு தோன்றி இருக்கின்றது. இது எத்தனை காலத்துக்கு நீடிக்கப் போகின்றது என்பதே கேள்விக்குறியாக இருக்கின்றது. மன்னார் தீவிலே காற்றாலைகளை அமைக்கின்ற இந்த நிகழ்ச்சி திட்டமானது மக்களை பாதிக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே இந்த காற்றாலை அமைக்கின்ற இந்த திட்டத்துக்கு நாங்கள் எந்த வகையிலும் மன்னார் பொதுமக்களாகிய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்
ஏனென்று சொன்னால் இந்த திட்டத்தினூடாக பலவிதமான பாதிப்புகளை இந்த மன்னார் தீவு எதிர்கொள்ள இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் 2-3 வகையாக இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றோம். ஒன்று, மக்களுடைய எதிர்ப்பு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். இரண்டாவதாக, சட்டபூர்வமாக நாங்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டிலே நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் சம்பந்தப்பட்ட அரசாங்க அதிகாரிகளோடும் அரசியல் தலைவர்களோடும் இது தொடர்பாக நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இந்த மண்ணிலிருந்து அழிவை ஏற்படுத்தும் திட்டங்களை அப்புறப்படுத்தும்படி மிகவும் தாழ்மையோடும் சட்டத்துக்கு உட்பட்ட ரீதியிலும் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்ற வேளையில் அரசு எந்த விதமான பதிலையும் தராது இருக்கிற காரணத்தினால் தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தை இந்த மண்ணிலே செய்வதாக முடிவு செய்திருக்கிறோம். மக்கள் குறைகள் செயற்திட்டம் முல்லைத்தீவு திருநகர் கிராம சேவகர் பிரிவில் இன்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பொதுமக்களின் பிரச்சினைகளை கிராம சேவகர் பிரிவு ரீதியாக சென்று ஆராய்ந்து தீர்த்து வைக்கும் மக்கள் குறைகள் செயற்திட்டம் இன்று பிரதேச செயலாளர் தலைமையில் திருநகர் கிராம சேவை பிரிவில் இடம்பெற்றது. மக்களை மையமாக கொண்ட அரச சேவையை வினைத்திறனாக வழங்குவதற்கு ஒவ்வொரு கிராம சேவர் பிரிவிலும் உள்ள மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், அரசு சேவை தொடர்பான மக்களின் அபிப்பிராயங்கள், ஆலோசனைகளை நேரடியாக கேட்டறிந்து அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக கிராம சேவகர் பிரிவு ரீதியான மக்கள் குறைகள் செயற்திட்ட சந்திப்பு இன்று திருநகர் கிராம சேவகர் பிரிவில் இடம்பெற்றது. இதில் உதவி பிரதேச செயலாளர், திருநகர் கிராம மட்ட உத்தியோகத்தர் மற்றும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் என பலர் பங்கேற்றனர். மக்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் தனித்தனியாக முறைப்பாடுகள் பெறப்பட்டு அவற்றுக்கான தீர்வுகள் குறித்து ஆராயப்பட்டன. நீண்ட காலமாக காணிகளுக்கான அனுமதி பத்திரங்கள் கிடைக்கப்பெறவில்லை என்ற முறைப்பாடுகளும் பாடசாலை மற்றும் பாலர் பாடசாலைகளில் உள்ள பிரச்சனைகளும் மக்களால் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் உடனடி தீர்வுகள் மக்களுக்கு கிடைக்க வழிவகை செய்யப்பட்டன. சில பிரச்சனைகளுக்கு கால அவகாசம் பெறப்பட்டு குறித்த பிரச்சனைகளை தீர்க்கும் முகமாக பிரதேச செயலகத்திற்கு வருகை தருமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. திருகோணமலையில் மனைவியை கொலை செய்த குற்றச்சாட்டில் கணவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை கந்தளாய் பகுதியில் மனைவியை கொலை செய்தமை குறித்து குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் கணவருக்கு மரண தண்டனை விதித்து திருகோணமலை மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குடும்ப பெண் கொலை செய்யப்பட்டமை தொடர்பான வழக்கு இன்றைய தினம் திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி MNM அப்துல்லாக் முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இவ்வழக்கினை அரசு சட்டத்தினர் டி தர்ஷிகா நெறிப்படுத்தியதுடன் 296 இலக்கு குற்றச்சாட்டின் கீழ் உயிரிழந்த பெண்ணின் கணவன் கொலை குற்றச்சாட்டை புரிந்தார் என்பதுடன் உறுதிப்படுத்தப்பட்டது. குற்றஞ்சாட்டப்பட்ட சந்தேக நபர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட நிலையில் திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி MNM அப்துல்லா குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். கடந்த 2019 ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி கந்தளாய் பகுதியில் தனது 29 வயதுடைய மனைவியான முகமது ஃபவுஸ் ரஸ்மியா என்பவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் அவரது கணவர் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அரச பேருந்துகள் கிணிக்கத்தேனை பகுதியில் உள்ள மாணவர்களை ஏற்றுவதில்லை என கவலை வெளியிடப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களை அரசு பேருந்துகளில் ஏற்றுவது இல்லை என கிணிக்கத்தேனை பகுதியில் உள்ள பாடசாலை மாணவர்கள் புகார் முன்கூட்டிய பணம் செலுத்தி ஹட்டன் அரசு பேருந்து நிலையத்தில் பெறப்பட்ட பருவகால சீட்டினை வைத்து இருக்கும் கிணிக்கத்தேனை பகுதியில் உள்ள பிரபல கிணிக்கத்தேனை சென்ட்ரல் காலேஜ், விக்னேஸ்வரா தமிழ் வித்தியாலயம், அப்பகுதியில் உள்ள ஏனைய பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு இவ்வாறு இடம்பெற்றுள்ளது. இது குறித்து பாடசாலை மாணவர்கள் கருத்து தெரிவிக்கையில், காலை வேளையில் அரசு பேருந்துகளில் ஏற்றாமல் செல்வதனால் பாடசாலை நேரத்திற்கு செல்ல வேண்டியுள்ளதனால் தனியார் பேருந்துகளில் அதிகளவு பணம் கொடுத்து செல்ல வேண்டியுள்ளது எனவும், மாலை வேளையில் பாடசாலை நிறைவு பெற்று 2 மணிக்கு மேல் அவ்வீதியூடாக வரும் அரசு பேருந்துகளில் ஏற்றாமல் செல்வதால் நடைபயணமாக வீட்டுக்கு செல்ல வேண்டியுள்ளது எனவும், இதனால் முன்கூட்டியே பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ளப்பட்ட பருவகால சீட்டில் பயனில்லை எனவும் கூறுகின்றனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட ஹட்டன் அரச பேருந்து நிலைய அதிகாரிகள் மற்றும் போக்குவரத்து அமைச்சருடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைக்கின்றனர். மஸ்கெலியா பகுதியிலிருந்து எமது செய்தியாளர் இந்த விடயத்தை குறிப்பிடுகின்றார்.
எந்தவொரு பாடசாலைகளையும் மூடும் நோக்கம் அரசாங்கத்திற்கு இல்லை என கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர சினவரட்ன தெரிவித்துள்ளார். குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்கள் உள்ள பாடசாலைகளை மூடும் நோக்கம் இல்லை என கல்வி மற்றும் உயர்தர கல்வி பிரதி அமைச்சர் மதுர சினவரட்ன தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்காவால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். අපේ අධ්‍යාපන ප්‍රතිපත්තීන්ට අනුකූලව අපි හදපු குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகள் குறித்த தகவல்களை திரட்டும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றோம். அந்த பாடசாலைகளை மூடும் நோக்கம் எமக்கு இல்லை. தற்போது மாணவர்கள் 50க்கும் குறைவாக உள்ள சில பாடசாலைகளை மேம்படுத்துவதற்கான தீர்மானங்களே எடுக்கப்பட்டுள்ளன. இதில் யாரை ஈடுபடுத்த வேண்டும் என்பதையும் தீர்மானித்துள்ளோம். ஏனெனில் கல்வி அமைச்சு தனித்து இந்த தீர்மானங்களை எடுக்க முடியாது. பாடசாலைகள் தொடர்பில் முடிவெடுக்கும் போது அந்த பிரதேசத்தின் பிரதிநிதிகள், சம்பந்தப்பட்ட குழுக்கள், பிரதேச செயலக அதிகாரிகள் மற்றும் கிராம சேவகர்கள் ஆகியோர் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும். எல்லோரது கருத்துக்களையும் கருத்தில் கொண்டு இந்த முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. எனவே சில சமயங்களில் குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்கள் உள்ள பாடசாலைகளை செயற்பாட்டிலேயே வைத்திருக்க வேண்டிய நிலை உருவாகலாம். இது உண்மையில் கல்வி வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதை நோக்கமாகவே கொண்டது, மாறாக மூடுவதற்கான யோசனை அல்ல. සමහර වෙලාවට ළමයි අඩු පාසල් සමහර තියන්න වෙන්න පුළුවන්. මේක ඇත්තටම අධ්‍යාපන අවස්ථාවල් පුළුල් කිරීමක් තමයි සිද්ධ වෙන්නේ මිසක් වසා දැමීමක් නෙමෙයි කියන එක සඳහන් කරන්න ඕන. நாட்டில் போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். சட்டவிரோத போதைப்பொருள் விநியோகத்தை சமூகத்தில் குறைக்க தேவையான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். வாய்மூல வினா நேரத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ශ්‍රී ලංකා පොලිසිය මනුෂ්‍ය ඝාතන සම්බන්ධයෙන් අත්අඩංගුවත් පුද්ගල සංඛ්‍යාව 241යි. கொலை சம்பவங்கள் தொடர்பாக இதுவரையில் 241 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலை முயற்சி அல்லது காயம் ஏற்படுத்தியதற்காக 180 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதுகாக்கப்படும் விலங்குகளை கொன்றதற்காக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த வகையில் மொத்தமாக 425 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தினால் நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த குற்றச்சாட்டின் பேரில் இதுவரையில் வியட்நாம் பிரஜைகள் 23 பேரும், பாகிஸ்தான் பிரஜைகள் 2 பங்களாதேஷ் பிரஜைகள் 106 பேரும், இந்திய பிரஜைகள் 56 பேரும் உள்ளடங்கலாக 219 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரையில் கொலை சம்பவங்களுடன் தொடர்பான 27 ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் கொலை முயற்சி அல்லது காயம் தொடர்பில் 33 ஆயுதங்கள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அந்த வகையில் போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு போலீஸ் பிரிவுகளிலும் போலீஸ் நிலையங்களின் ஊடாகவும் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அத்துடன் முப்படையினர், விசேட அதிரடிப்படையினரும் போலீசாருடன் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். சமூகத்தில் சட்டவிரோத போதைப்பொருள் விநியோகத்தை குறைப்பதே இதன் பிரதான நோக்கமாகும். தேசிய ஆபத்தான போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்தினூடாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. 2025ஆம் ஆண்டில் இதற்காக 6134 நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டுள்ளன. இதுவரையில் சுமார் 3000 நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. பாடசாலைகளில் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் அதிபர்களுடன் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களின் பங்கேற்பை உறுதி செய்ய பொது பாதுகாப்பு குழுக்கள் வழியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. මර්ධනය කිරීම සඳහා මහජන සහභාගීත්වය ලබා ගන්න අවශ්‍ය කටයුතු කරමින් තියෙනවා. போரால் உருக்குலைந்த எமது சமூக கட்டமைப்பின் காரணமாக முதியோர் நல காப்பகங்கள் காலத்தின் தேவையாக மாறிவிட்டன என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். போரால் உருக்குலைந்த எமது சமூக கட்டமைப்பின் காரணமாக முதியோர் நல காப்பகங்கள் காலத்தின் தேவையாக மாறிவிட்டன எனவும், பெற்றோரை பராமரிப்பது பிள்ளைகளின் பொறுப்பாக உள்ள போதும் இன்றைய சூழலில் அது சாத்தியம் குறைந்த ஒன்றாக மாறிச் செல்வதாகவும் வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி பூந்தோட்டம் கோவிட் கடவை துன்னாலை மத்தியில் கரவை நலவாழ்வு காப்பகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. கரவை காப்பக திறப்பு விழாவில் அதன் நிறுவனர் கதிரவேலு மனோகரன் தலைமையில் இன்று காலை 9 மணியளவில் இடம்பெற்றது. விருந்தினர்கள் மங்கள இசை முழங்க மலர் மாலை அணிவித்து ஆலய வழிபாட்டுடன் நிகழ்வுக்கு அழைத்து வரப்பட்டு பிரதம விருந்தினராக பங்கேற்ற வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் காப்பகத்தை திறந்து வைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை வைத்திய நிபுணர் கே. சத்தியமூர்த்தி, சத்திர சிகிச்சை நிபுணர் பி. பிரகதீஸ்வரன், வைத்தியர் விஷாகன், வைத்தியர் பி. பிரபாகரன், வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை செயலாளர்
கம்சநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். கௌரவ விருந்தினர்களாக மருத்துவர் மனோன்மணி உட்பட பலர் பங்கேற்றனர். குறித்த கட்டடம் சுமார் 90 டிரில்லியன் செலவில் அமைக்கப்பட்டுள்ளதுடன் 30 முதியவர்கள் தற்போது பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். புலம்பெயர்ந்து போனவர்கள் பலர் எங்களுடைய மாகாணத்துக்கு மக்களுக்கு சேவை செய்வோம் என்று பலர் விரும்புகிறார்கள். அதில் பலர் உண்மையிலே ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். பலர் இங்கே முதலிடத்துக்கு வந்துகிறார்கள். அதில் ஒரு சிலர் இங்கே முதலிட்டு உழைப்பை பெற வேணும் என்ற நோக்கத்திலேயும் இருக்கிறார்கள். பல பேர் உழைப்பை பெற்று எடுக்க வேணும் என்று, சிலர் இங்கே முதலிட்டு உழைப்பை பெற்று அந்த உழைப்பை இங்கேயே செலவழிக்க வேண்டும் என்றும் பலர் விரும்புகிறார்கள். அப்படியான பலர் இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு வித்தியாசமானவர்களாக திரு ராசமனோகன் அவர்கள் தாங்கள் இது ஒரு சமூக சேவை செய்கின்ற ஒரு நிறுவனமாக தான் இதை உருவாக்கி இருக்கிறதோ அதை விசேட அம்சம். அப்பொழுது பல குடும்பங்களுக்கு அந்த முதியோர்கள் தேவையாக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இப்போ 2 பேரும் வேலைக்கு போகிறார்கள். கூடுதலாக கணவன் 2 பேரும் வேலைக்கு போகிறார்கள். இப்போ கூடுதலாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது பெண்கள் தான் கூடுதலாக வேலைக்கு போகிறார்கள். அந்த வீதம் கூடியிருந்தது. முந்தி நாங்கள் இளமையில் இருந்த மாதிரி இல்லை, இப்போ கூடியிருந்தது. ஆனவடியாக அந்த அதில் பெற்றோர்கள் அவர்கள் தேவையாக இருக்குது. ஆனால் அந்த தேவை எப்போ விரையும் என்றால் அவர்கள் எப்பொழுது நடமாடி தங்கள் பிள்ளைகளை கவனிக்க கூடியவர்களாக இருக்கிறார்களோ அதுவரையும் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. எங்களை வளர்த்தவர்கள், எங்களை ஆளாக்கியவர்கள், எங்களுக்காக தங்களுடைய உயிரை கொடுத்தவர்கள் அவர்கள் தான். அப்போ அவர்கள் அப்படியானவர்களை நாங்கள் வாதாத தவறு கொண்டது மிக ஒரு முக்கியமான. நாங்கள் அதை மறந்து விடுறோம். அந்த நன்றி மறந்த உலகம் தான் இப்போ மாறிக்கொண்டிருக்கு. நன்றி மறக்கிறது இல்லாமல் போகுது. கூடுதலாக நாங்கள் அதை பாரிய வித்தியாசங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த காப்பகம் உண்மையிலே இந்த அவர்களுக்கு ஒரு பெரிய அந்த முதியவர்களை பராமரிப்பதற்காக ஒரு காப்பகமாக இருக்கிறது. அவர்களுடைய அனுபவம் தான் தேவை. எப்பொழுதும் நாங்கள் ஒரு தியரி வாயிலாக நாங்கள் படுகின்ற அனுபவம் இது வேலை செய்யாது. தியரி வேலை செய்யாது. ஆனால் உண்மையில் அந்த ப்ராக்டிக்கல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேலை செய்யும் அனுபவங்கள். இப்போ அந்த அனுபவங்களை கொடுக்குறவர்கள் பெரியவர்கள் தான். அதை நாங்கள் மறந்து போயிடலாம். எவ்வாறு தான் நாங்கள் இளமையில் இருந்த பொழுதும் அந்த அனுபவங்கள் இப்போ யோசிச்சு பார்க்க நாங்கள் எங்களுடைய பேரன் மற்றது ஆசிரியர்கள் அவர்கள் தந்த அனுபவங்கள் எங்களுக்கு அது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. நல்ல வழிகாட்டியாக இருக்கின்றது. கிளிநொச்சி முரசு மொட்டை முருகானந்தா கல்லூரி வயலில் இன்று அறுவடை விழா இடம்பெற்றது. பல போகங்களாக பயிற்சிகைக்கு உட்படாது காணப்பட்ட கிளிநொச்சி முரசு மொட்டை முருகானந்தா கல்லூரி வயலில் இயந்திரம் மூலம் நாற்று நடுகை செய்யப்பட்ட நெல்லினை அறுவடை விழா இன்று கல்லூரி முதல்வர் பங்கேச்செல்வன் தலைமையில் இடம்பெற்றது. முன்னாள் வலய கல்வி பணிப்பாளர் க முருகவேள் பங்கேற்று அறுவடை ஆரம்பித்து வைத்தார். நிகழ்வில் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர், பழைய மாணவர்கள், புலிங்கதேவன் கமக்கார அமைப்பினர், ஆசிரியர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். வயல் நாற்று நடுகை முதல் அறுவடை வரை முரசு மொட்டை புலிங்கதேவன் கமக்கார அமைப்பினர் உதவி வழங்கியுள்ளனர். திருகோணமலை சந்தனவேட்டை கிராமத்தில் உலக பழங்குடிகள் தின நிகழ்வு நடைபெற்றது. உலக பழங்குடிகள் தின நிகழ்வு திருகோணமலை மூதூர் சந்தனவேட்டை கிராமத்தில் இன்று சிறப்பாக நடைபெற்றது. திருகோணமலை குவேனி பழங்குடி மக்கள் நலன்புரி அமைப்பின் இசிவில் அமையம் ஆகியன இணைந்து நிகழ்வின் ஏற்பாடுகளை செய்திருந்தன. இலங்கையின் கரையோர பழங்குடி மக்களின் உரிமைகளை நிலைநாட்டும் ஒன்றிணைவோம் எனும் துணைப்பொருளில் நிகழ்வுகள் நடைபெற்றது. நிகழ்வில் பழங்குடி சமூக பாரம்பரிய பூஜை இடம்பெற்றது. அத்தோடு பழங்குடி சமூகத்திடமிருந்து பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்பட்ட 200 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. காட்டுக்கு தேனெடுக்க செல்வோருக்கு அரசு அனுமதியுடனான அடையாள அட்டையும் வழங்கப்பட்டன. தேன், கொளுத்து மீன், கருவாடு, பழங்குடியினரின் உணவாக வள்ளிக்கிழங்கு, அல்லைக்கிழங்கு என்பன நிகழ்வில் கலந்து கொண்ட விருந்தினர்களுக்கு சிற்றுண்டி உணவாக பகிரப்பட்டது. மட்டக்களப்பு பழங்குடி அமைப்பின் தலைவர் நல்லதம்பி வேலாயுதம், திருகோணமலை குவேனி பழங்குடி அமைப்பின் தலைவர் நடராஜா கனகரத்னம், கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளர் பேராசிரியர் இ ஜெயசங்கர், திருகோணமலை மாவட்ட கலாசார உத்தியோகஸ்தர் லதா மங்கேஷ், மூதூர் பிரதேச செயலக கலாசார உத்தியோகஸ்தர் தாமரை மணாளன், லலிதா தேவி உள்ளிட்டோரும் சிறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டனர். எங்களோட மக்களுக்கு சில நீண்ட கால பிரச்சனை ஒன்று தீராமல் இருக்கிறது. மற்ற கிராமங்களை உற்று பார்த்தால் மிகவும் ரோட்டுகள், சகலமான தண்ணி வசதிகள், மின்சாரங்கள், சகலமான வசதி இருக்கிறது. எங்கள் கிராமத்தை பொறுத்தளவில் அப்படியான ஒரு புறக்கணிப்பு இங்கே நடக்கின்றது. இங்கே நல்லா பார்க்கலாம். நாங்கள் சொல்கிற கதை பொய்யன்னு சொன்னால் இங்கே எங்கள் கிராமங்கள் பழங்குடி மக்கள் வாழ்கின்ற கிராமம் பாட்டாளி பெரும் வீரமாநகர், நல்லூர், இலக்கணி, இனாக்கணி,
பாட்டாளி வழக்கு அந்த கிராமங்கள் எங்கள் ரோட்டு வசதியை நீங்கள் பாருங்கள், குண்டும் குழியுமாக இருக்கிறது. நல்ல ரோட்டுகளை திருத்துகிறார்கள். எங்கள் பகுதியில் இருக்கிற பழங்குடி மக்கள் வாழ்கிற கிராமத்தில் இருக்கிற ரோட்டுகளை யாரும் திருத்துவதில்லை, அரசாங்கமும் கவனத்துக்கு கொள்வதில்லை. எங்களுடைய பாரம்பரிய பூச வழிபாடு, பாரம்பரிய பாடல்கள், அடுத்தது குறிப்பாக இன்றைய தினத்தில் எங்களுடைய சமூகத்தில் சேர்ந்த கல்வி கற்ற பல்கலைக்கழக மாணவர்களை நினைவு கூறுறது, அவர்களை பாராட்டுவது, பெற்றோர்களை பாராட்டுவது, அவர்களுக்கான சிறிய பரிசு பொருட்களும் இந்த நிகழ்வில் வழங்கப்பட்டிருக்கு. அதை விட எங்களுடைய பாரம்பரிய சந்தை இன்றைக்கு ஒன்று நடந்திருக்கு. அதில் தேன், கருவாடு, கிழங்கு வகைகள் போன்றவைகள் எல்லாம் இன்றைய தினத்தில் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். மட்டக்களப்பு மத்திய பேருந்து நிலையத்தில் வாய் புற்றுநோய் தொடர்பான பரிசோதனை இடம்பெற்றது. மட்டக்களப்பு மத்திய பேருந்து நிலையத்தில் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் வாய் சுகாதார பிரிவு மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் மட்டக்களப்பு சாலை என்பன இணைந்து வாய் புற்றுநோய் தொடர்பான பரிசோதனை முகாமை நடத்தின. பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆர் முரளீஸ்வரன் தலைமையில் மாவட்ட தொற்றா நோய் தடுப்பு பொறுப்பதிகாரி உதயகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் இலங்கை போக்குவரத்து சபை சாரதிகள், நடத்துனர்கள் பெட் சுகாதாரம் தொடர்பில் பரிசோதிக்கப்பட்டனர். புத்தாடை சத்திர சிகிச்சை நிபுணர் நவினி, பேராசிரியர் கருணாகரன், பிராந்திய பல்வைத்திய பொறுப்பதிகாரி எஸ் கோபாலகுமரன், மட்டக்களப்பு போக்குவரத்து சேவைகள் முகாமையாளர் க ஸ்ரீதரன் என பலரும் பெட் சிகிச்சை முகாமில் கலந்து கொண்டனர். வாய்ப்புற்றுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்றை இன்றைக்கு தொடங்கியிருக்கின்றோம். முக்கியமாக வாய்ப்புற்றுநோய் எங்களுடைய பேருந்து சாரதிகள், நடத்துனர்கள் மற்றும் மீனவர்கள் மற்றும் இது குறிப்பிட்ட தொழிலை செய்கின்றவர்கள் அதிகமாக வெற்றிலை பாக்கு முதலியவற்றை போடுவதன் மூலமாக வாய்ப்புற்றுநோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதால் அந்த இடங்களில் நாங்கள் எங்களுடைய விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்துவது திட்டமிட்டு அதன் ஒரு கட்டமாக இன்றைக்கு மட்டக்களப்பு பேருந்து நிலையத்தில் இந்த வாய்ப்புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்வை தொடங்கியிருக்கின்றோம். எங்களுடைய பிராந்திய சுகாதார திணைக்களத்திற்கு பரிசிகிச்சை பிரிவு அவர்களை நடமாடும் சேவையின் மூலமாக அதை செய்து அதில் இனங்கண்டு அவர்களுக்கான தெளிவூட்டல்களை ஏற்படுத்துவதன் மூலம் இந்த புற்றுநோய் முன்னமே கண்டுபிடிக்கலாம் உண்டு. அதன் மூலமாக இரவு வைத்தியத்தை பார்க்கலாம் அல்லது எவ்வாறு தடுக்கலாம். புற்றுநோய் இந்த வெற்றிலை பாக்கு புயலை பழக்கத்திலே மட்டுப்படுத்துவதன் மூலம் தடுக்கலாம் என்பது போன்ற விடயங்களை நாங்கள் விழிப்புணர்வு மூலமாக கொண்டு வந்ததன் மூலம் ஒரு சிறப்பான சமுதாயத்தை உருவாக்குவதுதான் எங்களுக்கு நோக்கம். மட்டக்களப்பு போக்குவரத்து பணியாளர்கள் அல்லது சாரதிகள், நடத்துனர் போன்றவர்கள் இந்த வெற்றிலை புகையிலை பாவனைகள் கூடுதலாக காணப்படுவதால் அவர்களை நாங்கள் இன்று இந்த பரிசோதனை உட்படுத்துகின்றோம். இதில் இன்று 350க்கும் மேற்பட்ட சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் இந்த ஸ்கிரீனிங் ப்ரோக்ராமில் கலந்து கொள்வார்கள். இவர்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாலும் இவர்களை இந்த புகையிலை பாவனை, வெற்றிலை போன்ற பாவனைகளை பாவிப்பதை தடுப்பது அல்லது குறைப்பதாலும் எதிர்காலத்தில் இவர்களுக்கு ஏற்பட இருக்கின்ற இந்த பாரிய ஆபத்துகளை குறைப்பதால் எமது மாவட்டத்துக்கும் வைத்தியசாலைகளுக்கும் இந்த பெரிய பாதிப்புகளை அல்லது பெரிய வேலைப்பளுக்களை குறைக்க முடியும். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள நமது டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரீனா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.